ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லவுடன் இருக்க எதுவனே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இது சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். இதில் தான் உப்புமா பண்ண போகிறோம். ஈஸியாக பண்ணிடலாம். இது கொஞ்சம் சத்தானது கூட. சிவப்பு அவல் 100 கிராம் எடுத்திருக்கேன். தாளிப்புக்கு கடுகு, உளுந்தப்பருப்பு, எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் அது சின்னதாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இஞ்சி, துண்டு இஞ்சி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு. இதுதான் தேவையான பொருட்கள். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அவல் எடுத்து இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ நீங்கள் அவல் பார்க்கும் போதே இங்கே பாருங்கள், இந்த அவல் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். தொட்டு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு அவல் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நைஸாக இருக்கும், அப்படியே பேப்பர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவல் எடுத்துருந்தீங்கன்னா சீக்கிரம் ஊறிடும். ஸோ அதனால் அவலை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த அவலோட இது கொஞ்சம் டைம் எடுக்கும். தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். ஊறினோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும்ன்ட்டு. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஊற வச்சது. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவல் நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்களா, அவல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா அலசிக்கலாம். 2 வாட்டி அவல் அலசிட்டு தண்ணி இல்லாமல் வச்சுக்கலாம். தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம். இப்போ அலசிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் தவா வச்சாச்சுங்க. ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனோடனே தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. கடுகு பருப்பு போட்டுடலாம். கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ கடலைப்பருப்பு போட்டுடலாம். கடலைப்பருப்பு சீக்கிரம் பொரிஞ்சிடும். ஸோ கடலைப்பருப்பு செவந்து வந்தோடனே கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ கடலைப்பருப்பு செவந்துடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டோன்னே இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சேர்த்தலாம். பொடி பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. அதாவது அது பச்சை வாசனை போகணும். மிளகாவும் நல்லா வதக்கணும். ஏன்னா நம்ம அடுத்து அவலை போட்டு கிண்டி இறக்கிடுவோம். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா அவல் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா அதனால தான் கொஞ்சம் கூட ஊற்றிருக்கோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கணுன்னே உப்பு சேர்த்துக்கலாம். எந்த அளவு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போயே இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அவலை நல்லா புளிஞ்சு போடணும். தண்ணி இல்லாமல், ஆல்ரெடி தண்ணி இல்லாமல் தான் வச்சுருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் புளிஞ்சு போட்டுக்கோங்க. ஏன்னா தண்ணி இருக்கக்கூடாது. அவல் சேர்த்தாச்சுங்க. இப்போ கிண்டி விட்டுருங்க. அடுப்பு ஸ்லோவில் வச்சுக்கலாம். ஸ்லோவாக வச்சுட்டு இப்போ கிண்டி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் அப்படியே
ஸ்லோவாக வச்சுருங்க சிம்மிலே. அவல் வந்து கொஞ்சம் அப்படியே அந்த சூட்லேயே வேகும். சிவப்பு அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. சிவப்பு அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து அப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா வந்து நாட்டு சக்கரை கூட வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. தேங்க்யூ, பாய்.